ஹாய் ஹலோ ஐ எம் ஷோபா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பையனுக்கு 25 டேஸ்க்கு மேலே லீவு முடிஞ்சு அன்னைக்கு தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சு. நம்ம ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா மே மாதம் தான் ஒரு மாதத்துக்கு மேலே லீவ் விடுவாங்க. ஆனால் இங்கே குஜராத்தி நியூ இயர் ப்ளஸ் தீபாவளியோடு சேர்ந்த மாதிரி 25 டேஸ்க்கு மேலே லீவு. அன்றைக்கி தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சு. ஒரு மிக்ஸ்டு எமோஷன் தான் எனக்கு. கொஞ்ச நாள் நம்ம கூடவே இருந்துட்டானே, அதுக்கப்புறம் எப்படி ஸ்கூல் போக போகிறான்னு கொஞ்சம் கவலையாக இருந்தாலும், அப்பாடா ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சிங்கிற ஒரு சந்தோஷமும் இருந்தது. சரி, அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ரெசிபி செஞ்சு கொடுத்தா அவன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக போவான்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி நண்டு குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் இட்லி, மத்தியானத்துக்கும் சேர்த்த மாதிரியே நண்டு குழம்பு வச்சதுனால இந்த மத்தியானம் குக்கிங்கெல்லாம் இல்லை. அவனுக்கு மீனை விட நண்டு ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு தான் அதை ரெடி பண்ணேன். அதுவும் இப்போ வின்டர் சீசன் வேறு, இந்த கிளைமேட்டுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். என் பையனும் சூப்பராக சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ஒரு வழியாக கிளம்பி போயாச்சு. அவனுக்கு மனசே வரல, இன்னும்மா ஸ்கூல் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டானே கேட்டுட்டு வந்துட்டு இருந்தான். ஆமாடா வந்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் ஜாலியாகவே கிளம்பிட்டாரு. ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியே நிறைய பலூன்ஸ் எல்லாம் கட்டி விட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. குழந்தைங்களும் ஜர்க்கின்லாம் போட்டு பாவமாக இருந்தது கொஞ்சம் நேரம் பார்க்குறதுக்கே. வேறு வழி இல்லை, போய் தானே ஆகணும் படிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் அனுப்பி வச்சுட்டு அப்படின்னு வாக்கிங் பண்ணியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சரி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா அவனுக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கீரை பக்கோடா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு பெரிய வெங்காயம் 2 கை அளவுக்கு அரைக்கீரை எடுத்துக்கோங்க. கடலை மாவு வந்து 1 டம்ளர் எடுத்திங்கன்னா அரிசி மாவு வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தான் கணக்கு. தேவையான அளவுக்கு உப்பு வந்து இதில் நிறைய தேவையெல்லாம் படாது. நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் என் பையனுக்கு கொடுக்கறதுனால மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணேன். மிளகுத்தூள் மட்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணியும் இதுக்கு நிறைய தேவைப்படாது. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணலாம், ஓமம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக. வெங்காயத்துலேருந்தும் கீரையிலேருந்தும் நிறைய தண்ணி விடும். ஸோ வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கணும் பிசையும் போது. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கனாலே அதுலேருந்து நிறைய தண்ணி வந்துடும். ஸோ தண்ணியை முதல்லே ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். நான் வந்து ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் தண்ணி ஆட் பண்ணேன். இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இந்த கிள்ளி போட பக்குவம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா ஹாட் ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம கீரைலாம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கீரைன்னு தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. என் பையனுக்கு இந்த மாதிரி கீரை பக்கோடானா இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே ஃபேவரெட்டு. இது நீங்கள் கீரையில் செய்யணும்னு கூட இல்லை. கேபேஜு, கேரட்டு, பீட்ரூட்டு அதெல்லாம் நல்லா துருவிட்டு இந்த மாதிரி வெங்காயத்து கூடலாம் ஆட் பண்ணி செய்யும்போது சூப்பராக இருக்கும். கடைசி மாவு கொஞ்சம் ஸ்கூல் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே அள்ளி போட்டுட்டேன். நம்மளும் ஒரு டீ கூட சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. அகைன் மற்ற க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன் பையனை கூப்பிட்றதுக்காக. மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஈவினிங்காக எங்கேயாவது வாக்கிங் போகணுன்னு என் பையன் சொல்லிகிட்டே இருந்ததுனால சொசைட்டிக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல் மூன் பார்த்தோன்னே என் பையன் செம்ம ஜாலி ஆகிட்டான். வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவங்க ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த ஸ்டோரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே கொஞ்சம் நேரம் வாக் பண்ணி நடந்துட்டு இருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த விளாக். புளிச்சக்கீரை கத்திரிக்காய் கடைசல் தான். இது வந்து ஒரு ஆந்திரா ரெசிபி. 10 பச்சை மிளகா போடுறேன்னு பயப்படாதீங்க. இது வந்து புளிச்சக்கீரையில் நிறைய புளிப்பு இருக்குங்கிறதுனால வேறு எந்த காரமும் கிடையாது. ஸோ பச்சை மிளகா ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆயிரும். நான் வந்து ஒரு 1/2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் எடுத்துகிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தால் சூப்பராக வெந்துடும். இதை வந்து நீங்கள் பிளெண்டர்லேயோ இல்லை இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர்லேயே வச்சு நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக மசிஞ்சிரும். இது வந்து சூடான சாதத்துக்கு மட்டும் இல்லை, ராகி களியெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். சீரகம் 1 ஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல ஆட் பண்ண மறந்துட்டேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே இதில் தாளிப்பு கொடுத்துட்டா செம்ம யம்மியான நல்ல புளிப்பாக காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பையனை கூட்டிகிட்டு அப்படியே திருப்பி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு.
இந்த குஜராத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் எந்த அளவுக்கு குளிருதோ மத்தியானம் செம்ம வெயில் அடிக்குது, தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். பையன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் நர்சரி ஒன்று இருக்குது. அப்போ தான் வந்து இறங்குச்சு இந்த ஃப்ளவர்ஸு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நான் மட்டும் இல்லை, வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் நின்று அந்த நர்சரியை பார்த்துட்டு தான் போனாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் இருந்தது. என் பையனும் ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் இங்கே நின்று ஆட்டம் போட்டுட்டு தான் வந்தான். வர்ற எல்லா பசங்களுமே இங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் காலையிலேயே. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா மற்ற வேலையெல்லாம் யார் பண்ணுறதுன்னு மைண்டில் ஒரு தோட ஆரம்பிச்சிச்சு. சரி நம்ம வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த குளிர் சீசனில் வாக் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாருமே ஜர்க்கினோட தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வர வழியில் ஒரு ஷாப்பில் கொஞ்சம் ப்ரொவிஷன் ப்ளஸ் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான நெசசரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு ஒரு 2 ரவுண்ட் அடித்ததுக்கப்புறமா தான் என்ன வாங்கலான்னு டிசைடே பண்ணேன். கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது, இல்லை தேவையில்லாதது வாங்கிடக்கூடாதேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்ததுக்கப்புறமா தான் வாங்கவே போனேன். அந்த கடையில் உள்ள அண்ணா வேறு என்னை இறங்க பார்த்தார். இந்த பொண்ணு வாங்குமா வாங்காதாங்கிற மாதிரி ஒரு டவுட்டே வந்துருச்சு அவருக்கு. அந்தளவுக்கு நான் சுற்றி சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தேன். அங்கே உள்ள ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஆசையாக இருந்தது. சரி இன்னும் ஒரு ஃப்ளவர் பாட் வாங்கிடலாமான்னு கூட தோணுச்சு. சரி இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கலாம், ரிலாக்ஸாக ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்து அவர் கொஞ்சம் செலக்ட் பண்ணுவாரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. நல்ல விலையும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது இந்த கடையில். பரூச்சில் இருக்கீங்கன்னா யாராவது நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நைட்டுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த மாவை மட்டும் பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. மற்ற துணியெல்லாம் கிடந்தது, அது எல்லாத்தையும் மடித்து வச்சதுக்கப்புறமா பையனை அகைன் கூப்பிட்றதுக்காக கிளம்பி போயிட்டேன். வின்டர் சீசன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் காலையில் அவ்வளோ குளிர். மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பியும் தூங்கிட்டோம். பையனுக்கு நைட்டில் ஹோம் ஒர்க்கு சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எழுத ஆரம்பிச்சிட்டாரு. பையனுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகி 2 நாள் தான் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா 4 பக்கத்துக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துட்றாங்க. குழந்தைங்கள பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, படிக்கணும் இல்லையா? இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.